ஹோர்முஸ் நீரிணைக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டும். உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் சிக்கல்கள், பல உயிர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் கொடிய போர், வல்லரசுகளின் சுயநலம் அனைத்தினையும் தாண்டி உலக அமைதிக்கு சர்வதேச ஊடகங்களில் முதன்மையாக இருக்கும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பிலான ஒப்பந்தம் தொடர்பிலேயே பார்வைகள் விரிகின்றது. உலக வரைபடத்தில் ஒரு சிறிய வளைவு ஹோர்முஸ் நீரிணை. உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% மேலானது இந்த 21 மைல் அகலமுள்ள பாதை வழியாகத்தான் செல்கின்றது. இங்கு ஒரு சிறு சலனம் ஏற்பட்டாலும் லண்டனில் இருந்து டோக்கியோ வரை பெட்ரோல் விலை எகிறுகிறது. 2025 நடந்த 12 நாள் போரின் வடுக்கள் இன்னும் மறையவில்லை. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரானை குறிவைத்த போது ஈரான் கையில் எடுத்த ஆயுதம் பொருளாதார தடை அல்ல, அது புவியியல் தடை. நிலத்தடி தளங்களிலிருந்து ஏவப்படும் வெறும் $20,000 மதிப்புள்ள ட்ரோன்கள், $1 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களை செயலிழக்க செய்ய முடியும் என்பதை ஈரான் நிரூபித்தது. ஹோர்முஸ் எங்களுடையது என ஈரான் முழங்குகிறது. ஆனால் ஈரானிடம் மட்டும் இந்த அதிகாரத்தை விடுவது ஏன் ஆபத்தானது? ஈரான் இந்த நீரிணையை ஓர் அரசியல் துருப்புச்சீட்டாக பயன்படுத்தும். தனக்கு சாதகமற்ற சூழல் ஏற்படும் போதெல்லாம் சர்வதேச கப்பல்களை மிரட்ட இது வழிவகுக்கும். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் போன்ற நாடுகளின் பொருளாதாரம் முழுமையாக இந்த நீரிணையை நம்பியே உள்ளது. ஈரான் மட்டும் இதை நிர்வகித்தால் அந்த நாடுகளின் எதிர்காலம் ஈரானின் கைகளுக்கு சென்றுவிடும். ஆகவே வளைகுடா ஒத்துழைப்பு பேரவைக்கும் ஈரானுக்கும் இடையில் சம உரிமை வேண்டும். ஈரானின் அணுசக்தி திட்டம் அல்லது மனித உரிமை விவகாரங்களுக்காக உலகம் அதன் மீது தடை விதிக்கும் போது அந்த தடையின் பாதிப்பு ஒட்டுமொத்த ஹோர்முஸ் நீரிணையையும் பாதிக்கும். எனவேதான் ஈரான் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு பேரவை நாடுகள் இணைந்து ஓர் கூட்டு ஒப்பந்தம் அவசியமாகின்றது. இது ஈரானை தனிமைப்படுத்தாமல் அதே சமயம் அதன் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் உதவும். அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட வருவதாக கூறினாலும் உண்மை வேறாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தனது உள்நாட்டு அரசியலுக்காக, இஸ்ரேலின் பாதுகாப்பு நலன்களுக்காகவுமே இங்கு காய்களை நகர்த்துகின்றது. வல்லரசுகளின் போரில் வளைகுடா நாடுகள் வெறும் பலியாடுகளாக மாற்றப்படுகின்றன. அமெரிக்காவின் பாதுகாப்பு என்பது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனை அமெரிக்காவின் நலனை பாதிக்காதவரை மட்டுமே இருக்கும். பிராந்திய நாடுகளே தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் எங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அமெரிக்காவை வெளியேற்ற முடியும். இது ட்ரம்புக்கு ஒரு கௌரவமாக வெளியேறும் வாய்ப்பை வழங்கும். இது சாத்தியமா என்று கேட்பவர்களுக்கு வரலாறு பதில் சொல்கின்றது. வியன்னா மாநாடு 1815. பிரான்சின் நெப்போலியன் ஐரோப்பாவை உலுக்கிய பிறகு பிரிட்டன், ரஷ்யா போன்ற நாடுகள் ஒன்று கூடின. அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்தாலும் யாரும் யாரை விட பெரியவராக கூடாது என்ற விதியை உருவாக்கினர். இது 100 ஆண்டு கால அமைதியை தந்தது. இதே போலத்தான் ஈரான், சவுதி, அமீரகம் ஆகிய 3 பெரும் சக்திகளும் ஒரு அதிகார சமநிலையை ஹோர்முஸில் உருவாக்க வேண்டும். மாண்ட்ரிக்ஸ் ஒப்பந்தம் 1936 உருவாக்கப்பட்டது. கருங்கடலை மத்தியதரை கடலையும் இணைக்கும் பொஸ்பரஸ் நீரிணையை துருக்கி எப்படி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது? இந்த ஒப்பந்தம்தான் அதற்கு முழு காரணமும். அமைதி காலத்தில் அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கும் அனுமதி. போர்க்காலத்தில் துருக்கிக்கு அச்சுறுத்தல் இருந்தால் எந்த போர்க்கப்பலையும் தடுத்து நிறுத்தும் அதிகாரம். ஹோர்முஸிலும் இத்தகைய ஒரு ஒப்பந்தம் வந்தால் அது அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை அனாவசியமாக உள்ளே நுழைவதை தடுக்கும். இந்த புதிய பிராந்திய ஒழுங்கு 3 தூண்கள் மீது நிற்க வேண்டும். முதலாவதாக, ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரத்யேக சட்டம் ஹோர்முஸ் நீரிணைக்கு உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அமெரிக்காவிற்கு பதில் ஈரான் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு பேரவை நாடுகளின் ஒருங்கிணைந்த கடலோர காவல் படை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும். கடலில் நடக்கும் அத்துமீறல்களை கண்டறிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் தரவுகளை அனைத்து நாடுகளும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 3 மிக முக்கியமான அடிப்படைகளாக இருக்க வேண்டும். உலகம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது. போர் என்பது தீர்வல்ல, பேச்சுவார்த்தையே நிரந்தரம்.
வளைகுடா நாடுகள் இன்று எடுக்கும் முடிவுதான் நாளை அந்த பிராந்தியத்தின் குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பாதுகாப்பை இறக்குமதி செய்வதை விட அதை உள்ளூரிலேயே தயாரிப்பதுதான் மேலானது. ஹோர்முஸ் நீரிணை இனி வல்லரசுகளின் விளையாட்டு மைதானமல்ல, அது பிராந்தியத்தின் உயிர் மூச்சு. ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு புதிய ஒழுங்கு வேண்டுமென்ற கருத்து இன்று நேற்றானதல்ல, பல தசாப்தங்களாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் 2026 போர் சூழல் இதனை கட்டாயமாக்கியது. ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் சீனா எமாமி, பாதுகாப்பு என்பது ஒரு கூட்டு பண்டம். ஒரு நாட்டின் பாதுகாப்பின்மை அண்டை நாடுகளையும் பாதிக்கும். அமெரிக்காவின் நிபந்தனையற்ற ஆதரவு என்பது இப்பொழுது ஒரு மாயையாக மாறிவிட்டது. பிராந்திய நாடுகள் தங்கள் சொந்த பாதுகாப்பை தாங்களே வடிவமைக்க வேண்டிய தருணம் இது. சர்வதேச உறவுகள் தொடர்பில் ஆய்வு செய்யும் நப்ஜா சப்தா அல் குவாரி, ஹோர்முஸ் நீரிணைக்கு 3 வாய்ப்புகள் உள்ளன. 1 இராணுவ மோதல், 2 முட்டுக்கட்டை, 3வது ராஜதந்திரம். இதில் ராஜதந்திரமே சிறந்தது. பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இதில் மத்தியஸ்தம் வகிப்பது புதிய நம்பிக்கையை தருகின்றது. இந்த வல்லுநர்களின் கருத்துக்கள் ஒரு உண்மையை உறக்கச் சொல்கின்றன. வெளியிலிருந்து வரும் தீர்வுகள் தற்காலிகமானவை, உள்ளிருந்து வரும் தீர்வுகளே நிலையானவை. சட்ட ரீதியாக பார்த்தால் ஹோர்முஸ் நீரிணை ஒரு அனாதை போல கிடக்கின்றது. 1936 கையெழுத்தான மன்ட்ரிக்ஸ் ஒப்பந்தம் துருக்கிக்கு எத்தகைய அதிகாரத்தை தந்தது என்பதை பாருங்கள். துருக்கியின் அதிகாரம் போர்க்காலத்தில் தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தால் கருங்கடலுக்குள் நுழையும் எந்த நாட்டு போர்க்கப்பல்களையும் துருக்கியால் தடுக்க முடியும். விளைவு, இது துருக்கியை ஒரு பிராந்திய சக்தியாக மாற்றியது மட்டுமல்லாமல் வல்லரசுகள் அங்கு வந்து மோதிக்கொள்வதையும் தடுத்தது. இதே போன்ற ஒரு ஒப்பந்தம் ஹோர்முஸில் ஏன் இல்லை? வல்லரசுகள் அதை விரும்புவதில்லை என்பதே உண்மை. ஒரு தெளிவான சட்டம் இருந்தால் அமெரிக்காவோ அல்லது ஈரானோ தன்னிச்சையாக செயற்பட முடியாது. எனவே சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஒரு ஹோர்முஸ் ஒழுங்குமுறை ஆணையத்தை வலியுறுத்துகின்றனர். 1815 வியன்னா மாநாடு எப்படி ஐரோப்பாவை மாற்றியதோ அதே போல 2026 ஹோர்முஸ் மாநாடு மத்திய கிழக்கை மாற்றக்கூடும். இது டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு ஒரு வெற்றிகரமான வெளியேற்றம், ஈரானுக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஒரு நிலையான பொருளாதார எதிர்காலம். ஹோர்முஸ் இனி பிரிக்கும் கோடு அல்ல, அது இணைக்கும் பாலம். நன்றி, வணக்கம்.